வெல்கம் டு ஆல். நம்ம ஃபஸ்ட் யூனிட் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் யூனிட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. செகண்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். இதுதான் பார்க்க போகிறோம் இப்போது. இப்போ என்னென்னா ஒரு வியாபாரத்தில் ப்ராஃபிட் ஒன்று இல்லாமல் அந்த வியாபாரம் வந்து நடக்காது, அப்படி தானே? ஒரு வணிகத்தோட ஒரு வியாபாரத்துடைய முக்கியமான நோக்கமே என்னது? லாபம் வரணும், லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி லாபங்கிறத ஒரு விஷயத்தை அந்த மோட்டிவே இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாப நோக்கமற்ற அமைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இவங்களும் என்ன செய்யணும்? கணக்குகளை பராமரிக்கணும் இல்லையா? இப்போ இந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு புக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, சில அமைப்புகள் லாபம் ஈட்டும் நோக்கத்திற்காக அல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்திற்காக தொடங்கப்படுகின்றன. அப்படின்னா வியாபாரம் சொல்லி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அங்கே வந்து லாபங்கிறது தான் முக்கியத்துவமாக இருக்கும். அது இல்லாமல் அந்த வியாபாரம் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த லாபங்கிற விஷயம் இல்லாமல் ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க உறுப்பினர்களுக்குள்ள சர்வீஸ் மோட்டிவோட செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கும் அதை தாண்டியும் அவங்க என்ன செய்வாங்க, இவங்களுடைய நோக்கமே என்னவாக இருக்கும் அப்படின்னா லாபம் இல்லாமல் இருக்கணும். லாபம் இருக்காது, இவங்களோட அமைப்புக்கு லாபம் நோக்கமாக இருக்காது. அது என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா கலை, பண்பாடு, கல்வி மற்றும் விளையாட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே என்ன செஞ்சுருப்பாங்க, இவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் கிளப்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து படிக்க வைக்கிறதுக்கு, கஷ்டப்படுற குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக சில பேர் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாப நோக்கத்திற்காக அல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டு நடத்தி வரக்கூடியவை அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். சரியா? லாப நோக்கமற்ற அமைப்புகள் என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரே வார்த்தையை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் வந்து லாப நோக்கங்கிறது இருக்காது, பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இதில் இருக்கும். சரியா? இதுதான் உங்களுக்கு 2 மார்க். சரி, அடுத்து இதோட இயல்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாரு, லாப நோக்கங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லாப நோக்கப்பற்ற அமைப்புகள்னு சொல்கிறோம். இதுதான் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாரு, அவற்றின் முக்கிய நோக்கம் ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கோ அல்லது பெரும்பாலான பொதுமக்களுக்கோ சேவை செய்வதாகும். குறிப்பிட்ட குழுவிற்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து யாரெல்லாம் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்கிடுவாங்க ஒன்று. அடுத்து பொதுமக்களுக்கும் இவங்க என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், பொதுவாக வணிகம் மற்றும் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை. அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, வியாபாரம் வணிகம் அப்படின்னாலே ப்ராஃபிட் ஒன்று இல்லாமல் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்காது. அதனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பொதுவாக அவை வணிகம் மற்றும் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வது இல்லை. இந்த மாதிரி அமைப்புகள் வந்து வியாபாரமோ வணிகமோ செய்ய மாட்டாங்க. இவைகளின் முக்கிய வருமான ஆதாரம் உறுப்பினர் சந்தா, நன்கொடைகள், மானியம் மற்றும் உயிர்கொடை போன்றவைகளை உள்ளடக்கியதாகும். அப்போ இவங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சர்வீஸ் மோட்டிவோட சேரக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் வந்து சந்தா தொகை ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுத்து அதில் வந்து சேர்ந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மந்த்லியோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த சந்தான்னு ஒன்று மாதம் கொடுக்குறாங்க இல்லையா, மாதம் அதை அவங்களுக்குள்ளே பேசி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி வரக்கூடியது நன்கொடைகள். இப்போ மற்றவங்க வந்து இப்போ நன்கொடை, அறக்கொடை இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க இல்லையா, ஃபண்டு கொடுக்குறாங்க இல்லையா, அது. மானியம்ங்கிறது வந்து என்னென்னா, இப்போது சில அமைப்புகள் வந்து சர்வீஸ் மோட்டிவோட ஒரு அமைப்புகளை உருவாக்கணும்னு செய்யும் பொழுது கவர்மெண்ட் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு என்ன செய்வாங்க, மானியமெல்லாம் கொடுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இதனுடைய வருமானம் அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் கிடைக்கும் பொழுது, வருமானங்கிறது ஒன்று இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக கணக்குன்னு ஒன்று பராமரிக்கணும் இல்லையா. அப்போது ஒவ்வொரு லாப நோக்கற்ற அமைப்புகள் வந்து அந்த வருஷத்தோட எண்டில் அவங்கக்கிட்ட எவ்வளோ வந்து பெறுதல்கள் இருந்தது, செலுத்தல்கள் இருந்தது, அதாவது ரொக்கமாகவோ அல்லது வங்கியில் இருந்தோ, அதாவது இப்போ நான் வந்து ஒரு 5000 ரூபாய் ரொக்கமாக கொடுக்குறேன், அதே இது பேங்க் மூலம் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், அப்படி அதுதான் என்னென்னா வங்கி நடவடிக்கை, ரொக்க நடவடிக்கைங்கிறது. இது நம்ம ஏற்கனவே போன வருஷம் நீங்கள் 11th ஸ்டார்டிங்லேயே படிச்சிருப்பீங்க. சரியா? அப்போது இந்த மாதிரி அப்போ பெறுதல்கள், செலுத்தல்கள் கணக்கு, வருவாய் மற்றும் செலவின கணக்கு, எவ்வளவுலாம் வருவாய் வந்திருக்குது, எவ்வளோ வருமானம் வந்திருக்குது, எவ்வளவு செலவு அப்படிங்கிறது இருப்புநிலை குறிப்பு. இது 3 என்ன செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. இந்த 3 விதமாக இறுதி கணக்குகளை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ இதில் நம்ம பார்த்ததுல என்னென்னா 2 மார்க் கொஸ்டின், லாப நோக்கமற்ற அமைப்புகள் என்றால் என்ன, இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் 1. அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், இப்போ நீ நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோ.
இது வந்து ரொக்க நடவடிக்கைகள், வங்கி நடவடிக்கைகள், இதை மட்டும்தான் நம்ம பதிவு செய்ய போகிறோம். இப்போ இந்த அமைப்பு வந்து எப்படின்னா, ரொக்கமெல்லாம் ரொக்கமாக என்னெல்லாம் வந்திருக்குதோ அல்லது பேங்க் மூலமாக என்னென்னலாம் வந்திருக்குதோ, என்னெல்லாம் வெளியே போயிருக்குதோ அதை மட்டும்தான் பதிவு செய்ய போகிறோம். அதுதான் என்னென்னா பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கு. அப்போ பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கு என்றால் என்னென்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன எழுதுவீங்க? பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்குங்கிறது அந்த வருஷத்தோட எண்டில் இருக்கக்கூடிய ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இது என்ன மாதிரியான கணக்கு அப்படின்னா சொத்து கணக்கின் தன்மையை கொண்டது அப்படின்னு அர்த்தம். சொத்து கணக்குனா என்னது? நம்ம கோல்டன் ரூல்ஸ்னு ஒன்று படிச்சிருக்கிறோம். அதில் சொத்து கணக்குக்கு நேரம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உள்வருவனவற்றை பற்று செய், வெளி செல்வனவற்றை வரவு செய், அப்படி தானே சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு உள்ளே வரக்கூடிய ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கைகள்லாம் பெறுதல்கள், அதை வந்து பற்று பக்கம் வைக்கணும். சரியா? வெளி செல்வனவற்றை வரவுவை அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் எதெல்லாம் வந்து ரொக்கமாகவோ வங்கியாகவோ எதெல்லாம் செலுத்தி இருக்குதோ, அந்த அமைப்பு செலுத்தி இருக்கிறோ அதெல்லாம் என்னது? செலுத்தல்கள் எல்லாத்தையும் வரவு செய்து வைக்கணும். ஓகேவா? அப்போது நீங்கள் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் டக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து ஒரு சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. அப்படின்னா சொத்து கணக்குக்கு என்ன செய்வோம்? உள்வருவனவற்றை பற்று செய், வெளி செல்வனவற்றை வரவு செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உள்ளே வர்றதெல்லாம் பெறுதல், வெளியே போகிறதெல்லாம் என்ன சொல்கிறோம்? செலுத்தல்னு சொல்கிறோம். அப்போ பெறுதல் பற்று பக்கம், செலுத்தல் வரவு செய்யுது. அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சம் போடுறது ஈஸி. அதுக்கப்புறம் வந்து வேறுபாடுகள் சொல்லும்போது இப்போ நான் சொன்னதே தான் உங்களுக்கு ஒரு 3 பாயிண்டில் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். அதனால் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து லாஸ்ட் பாருங்கள். ரொக்கம் சாராத நடவடிக்கைகளான தேய்மானம், கொடுபட வேண்டிய செலவுகள் மற்றும் பெற வேண்டிய வருமானங்கள் ஆகியவை பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கில் இடம் பெறுவதில்லை. ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லிட்டோம், ரொக்கம் நடவடிக்கை, வங்கி நடவடிக்கை, இதை மட்டும்தான் நம்ம பதிவு செய்கிறோமே ஒழிய ரொக்கம் சாராத நடவடிக்கை, இப்போ கொடுபட வேண்டிய செலவுகள் அப்படின்னா தேய்மானம்னா நம்ம சொத்துலேருந்து கழிச்சு காட்டக்கூடியது. கொடுபட வேண்டிய செலவுகள்னால் நம்ம இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது. பெற வேண்டிய வருமானங்கள்னால் நம்மளுக்கு இன்னும் வர வேண்டியது இருக்குது, அதுதானே. அதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? பதிவு செய்யக்கூடாது. என்ன காரணம்னா இதெல்லாம் ரொக்கம் சாராத நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இப்போ நம்ம கணக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 1 by 1 புரியும். ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்காட்டு பாருங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு பாரு. திரு கல்வியியல் மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களிலிருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கினை தயார் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடக்க ஈர்ப்போடு ஆரம்பிக்கும், பற்று பக்கம் தொடக்க ஈர்ப்போடு ஆரம்பிக்கும், இறுதி இருப்போடு என்ன செய்யும்? முடிவடையும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோ. ஏன்னா வேறுபாடுகளையும் இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வரும். தொடக்க இருப்போடு ஆரம்பிக்கணும், இறுதி இருப்போடு என்ன செய்யணும்? முடியணும். இப்போ தொடக்க இருப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம தொடக்க இருப்பை என்ன செய்யலாம்? பட்டு சைடு வச்சிடலாமா? அப்படியே 1 by 1 கணக்கு பார்த்துக்கிட்டே வாங்க. தொடக்க இருப்பு எவ்வளவு? 18,000. பற்று சைடு வச்சாச்சு. கை ரொக்கம் அப்படி தானே? தொடக்க ரொக்க ஈர்ப்பு கை ரொக்கம்னு போட்டாச்சு. வாடகை செலுத்தியது, வாடகை வந்து செலுத்தியிருக்கோம். அப்போ நம்ம இது என்ன செஞ்சிடணும்? செலுத்துதல் பக்கம் போட்டுடணும். உதவித்தொகை அளித்தது, உதவித்தொகை ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறீங்க, செலுத்தியிருக்கிறீங்க, அதை வந்து என்ன செஞ்சுருக்குறோம்? வரவு செய்து செலுத்தியாச்சு. நுழைவு கட்டணம் பெற்றது, நுழைவு கட்டணம் பெற்றது என்னது? எந்த பக்கம் வரும்? பெற்றதெல்லாம் பெறுதல் பக்கம் வந்துடும், பற்று பக்கம் போட்டாச்சு. கட்டிடம் வாங்கியது, ஒரு விஷயம் நல்ல கவனி. நீ மைண்டில் என்ன செய்யக்கூடாது? கட்டிடம் வாங்கியதுன்னா கட்டிடம் வந்து வாங்கியிருக்கோம்ல, அப்போ உள்ளதானே வந்திருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா? ரொக்கம் உள்ளே வந்திருக்குதா வெளியே போயிருக்குதா, இதுதான் பார்க்கணும். சரியா? அப்போ கட்டிடம் வாங்கும்போது அதுக்கு நீ என்ன செஞ்சுருப்ப? அமௌண்ட் கொடுத்துருப்ப. அப்போ ரொக்கம் என்ன ஆயிருக்கும்? உனக்கு வெளியே போயிருக்கும். சரி, அப்படி தானே? அப்போ ரொக்கம் செலுத்தி தான் நீ என்ன செஞ்சுருப்ப? கட்டிடத்தை வாங்கியிருப்பீங்க. அதனால் கட்டிடம் வாங்கியது எந்த பக்கம் வரணும்? வரவு செய்து வரணும். ஓகேவா? அடுத்து பணியாளர் சம்பளம் கொடுக்குறோம் இல்லையா? அது என்னது? செலுத்தல்கள். அந்த பக்கம் என்ன? வரவு செய்து செலுத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சந்தா பெற்றது எவ்வளவு? 2,65,000. அதை வந்து என்ன எந்த சைடு போட்டாச்சு? பற்று பக்கம் போட்டாச்சு. இப்போது பற்று சைடெல்லாம் தனித்தனியாக நீங்கள் கூட்டணும். எல்லாம் ஆட் பண்ணி சொல்லி பார்ப்போம். 0 0 5 8 8 16 16 5 21 1 மிச்சம் 2 4 4 6 10க்கு 0 மிச்சம் 1 3 3,05,500. எடுத்துக்காட்டு சம் பார்த்தாலும் நீங்கள் கையில் பென்சில் வச்சுக்கணும். நீங்கள் சம்மை போட்டு பார்க்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் சம்மை வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த சம் வந்து மைண்டில் அப்படியே நிற்கும். நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் எடுத்துக்காட்டு சம் 1 பார்த்தீங்கன்னா பயிற்சி கணக்கில் 1 இதே மாடலில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, வரவு செய்து ஆட் பண்ணுங்க பாப்பா. 0 0 2 5 10 16க்கு 6 மிச்சம் 1 2 3
3 5 8 அந்த 2 அப்படியே வரும். இப்போ இதுலேருந்து இப்போ 3,15,500லேருந்து 2,86,200 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 15,300. இதுதான் உங்களுக்கான இறுதி இருப்பு, அதாவது இருப்பின்கீழ் இறக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இருப்பின்கீழ் இறக்கப்பட்டது ரொக்கம், சரியா? கை ரொக்கம். ஏன்னா இதில் வந்து வங்கி ரொக்கம்ங்கிறதே தொடக்க இருப்பில் கொடுக்கல. அப்போ இதுதான் என்னது? கை ரொக்கம் அப்படின்னு சொல்லி. கை ரொக்கம் எவ்வளவு? 15,300. இப்போ 2 பக்கம் டேலி பண்ணி போட்டாச்சு, சரியாப்பா? இதுதான் பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கு, சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான் பார்த்துருக்குறோம். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பயிற்சி கணக்கு ஒன்று செஞ்சு பாருங்கள், சரியா? ஓகே, தேங்க்யூ.